அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒரு இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பிஜேபில இருந்து ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா? சோ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போது, அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? பிஜேபி ஒரு வளராத கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை வந்த பின்னாடி பிஜேபியோட லெவலிங் வேறையா மாறுச்சு. இந்த மாதிரி அண்ணாமலையோட ஜாதகம் வந்து பீக்ல இருக்கிற ஜாதகம். அது எப்படி இருந்தாலும் அரசியல்ல மிகப்பெரிய ஜாதகம். எப்படி அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலான ஜாதகம் அது. பிஜேபி ஒரு கட்சி இருக்குதா தமிழகத்துல அப்படின்னு தெரியாது. ஏதோ அவங்க தலைவரா இருந்தாங்க, ஏதோ வந்து உட்காந்து சேரை தெரிச்சுட்டு போனவங்க தான். பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அது அண்ணாமலை வந்த பின்னாடி தான் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். இப்ப அவருடைய ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இல்ல, விபரீத ராஜயோகம் அவருடைய ஜாதகத்துல கடனை கொடுக்கும். 8ஆம் இடம் தடைகளை, பிரச்சனைகளை, அவமானத்தை, விபத்தை கொடுக்கும். 12ஆம் இடம் விரயத்தை கொடுக்கும். மரணத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கும், விரயஸ்தானம் கொடுக்கும், பெரிய இழப்புகளை கொடுக்கும், சன்னியாசத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது 12ஆம் இடம். வாழ்க்கை ஊரை விட்டு ஓடுறது. அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிற அந்த அமைப்பு வந்து அவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவரு விஜயோட ஜாதகம் நெட்ல கிடைக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஒரு ரியலா நம்ம சொல்றது ஒண்ணு. விஜயோட ஜாதகத்தை அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரிஜினல் ஜாதகம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? அவருடைய கொடிகளை பார்த்து நம்ம கலர் கொடிகளை பார்க்கும்போது அவருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் குருவோட கலரும் ரெட் கலரும் தான் அவருடைய கொடியோட சின்னம். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இப்போ தேர்தலுக்கு அப்புறமா கூட அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா தான் இருக்கு. இப்போ ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒரு இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பிஜேபில இருந்து ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா? சோ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போது, அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? அண்ணாமலையுடைய ஜாதகத்தை பத்தி நம்ம அண்ணாமலை முதல்ல உள்ள பிஜேபியோட தலைவரா என்ட்ரு ஆகும்போதே நம்ம பேசிட்டோம். ஏன்னா பிஜேபி ஒரு வளராத கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை வந்த பின்னாடி பிஜேபியோட லெவலே வேறையா மாறுச்சு. ஓகேங்களா? அதாவது வந்து ஒன்னுத்துக்கும் அதுவாத ஒரு தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்த கட்சி 8% ஓட்டு வாங்க, அண்ணாமலை ஜெயிச்சாரோ இல்லையோ 8% ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய கட்சியா நிறைய மக்கள் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றது, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற கட்சி மாத்திர அளவுக்கு மாறுச்சு. கரெக்டா இல்லைங்களா? இதை வந்து அவர் அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகும்போது இது வந்து நான் மீடியால சொல்லிட்டேன். 2020 அந்த பீரியட்ல அண்ணாமலை 2021 அந்த பீரியட் உள்ள என்ட்ரி ஆகுறாரு பாரதிய ஜனதா தலைவரா. அப்பவே நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி அண்ணாமலையோட ஜாதகம் வந்து பீக்ல இருக்கிற ஜாதகம். அது எப்படி இருந்தாலும் அரசியல்ல மிகப்பெரிய ஜாதகம். எப்படி அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலான ஜாதகம் அது. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல இது வந்து அண்ணாமலையோட ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு ஜாதகமா இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். அப்பயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த அஷ்டமச்சனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது. ஸோ அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கறனால அண்ணாமலைக்கு எதிராக மற்றவங்க செயல்பட்டோ அண்ணாமலை வந்து அவருடைய தலைவர் பதவியிலிருந்து தூக்காம இருக்கணும். ஏன்னா அஷ்டமச்சனின்னு பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணாலும் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பீரியட்ல ஒரு சர்க்கிளையாவது கொடுத்துரும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு தடங்களையாவது கொடுத்துரும். இப்போ வந்து என்ன நடந்துச்சு, எடப்பாடியோட பிரஷர்னால அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்து அவங்க இப்ப கட்சிக்குள்ளே நிறைய பேர் அவருக்கு எதிராக மாறினாங்க. நீங்க எஸ் வி சேகர்ல இருந்து கல்யாணராமன்ல இருந்து எத்தனை பேர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே நிறைய, அதாவது வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா, பழைய ஆட்கள் இவ்வளவு வருஷமா இருந்துட்டு நீ ஒன்னும் பண்ணல, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற, அதனால நீங்க எல்லாம் வாயை மூடிட்டு இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவிர வேற யாரும் வந்து பிரஸ் மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு
கண்ட்ரோல் கொண்டு வந்தார். பட் அவருக்காகவே பிரஸ் இயங்கிட்டு இருந்தது. அண்ணாமலையனால வந்து வியூஸ் நிறைய வருது, டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால அண்ணாமலைக்காக வெயிட் பண்ணது. அண்ணாமலையை வச்சு டெவலப் ஆன சேனலே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெறும் சாதாரணமா தொடங்கின யூடியூப் சேனல், வேற ஒரு விஷயத்துக்காக, ஜோசியத்துக்காக இல்ல மத்த விஷயத்துக்காக தொடங்கின ஒரு யூடியூப் சேனல் வெறும் அண்ணாமலை அதை வந்து அப்படியே கடைசியில் அரசியல் சேனலா மாறி போச்சு. அண்ணாமலை எப்ப பேசினா அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க, அது ஓட்டமா ஓடும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அண்ணாமலையோடைய இது இருந்துச்சு. அதாவது வந்து ஜனங்களுக்கு வந்து அந்த வசீகரத்தை கொடுத்தார். ஒரு யாரையுமே வந்து என்ன சொல்றது, எதுக்க முடியாது அப்படின்னு நினைச்சவங்கள இப்போ அண்ணாமலை தவிர வேற தமிழிசையோ இல்ல இலகணேசன் இவங்கெல்லாம் கூட தலைவராக இருக்கும் பொழுது கூட பிஜேபி ஒரு கட்சி இருக்குதா தமிழகத்துல அப்படின்னு தெரியாது. ஏதோ அவங்க தலைவரா இருந்தாங்க, ஏதோ வந்து உட்காந்து சேரை தெரிச்சுட்டு போனவங்க தான். சரி, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அது அண்ணாமலை வந்த பின்னாடி தான் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். சோ அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை மக்களிடம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட கட்சின்னு கூட எடுத்துக்கோங்க. நீங்க பிஜேபி வந்து தமிழகத்துல ஒரு கட்சியை இல்ல அப்படின்ற அளவுக்கு ஏதாவது இருந்தது. அப்படி இருந்து கட்சியை மக்களிடையே பிரபலமாக்கி ஒரு 8 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல் அவங்க ரீச் பண்ணாங்க. இது சரி, 8% ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க ரீச் பண்ணாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இப்ப அடுத்து வேற ஒரு தலைவர் வந்தாரு, அவரால் என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்னும் பண்ண முடியல. அவங்க ஓட்டு சதவீதம் 1-2% கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே தொகுதியில் தான் ஏதோ ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிறதா சுத்தமா இவங்களே எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து அங்க வந்து தலைவர் பதவியை வச்சு நம்ம அடுத்து நம்ம கட்சியை முன்னேற்ற இந்த தலைவர் பதவியை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்ற லெவல் தான் எல்லாம் திங்க் பண்ணாங்க. இவரு தான் வந்து தலைவர், நம்ம தலைவருக்கு வந்ததுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம கட்சிக்கு என்ன செய்ய முடியும், அதுக்காக அவர் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசுங்க. எந்த பிஜேபியில ஒரு மனுஷன் இப்படி பண்ணுவாங்க, இறங்கி செய்வாங்க அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்காது. அவர் நடப்பயணத்துல இருந்து கரெக்டா இல்லையா, எவ்வளவு விஷயம். ஒரு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை. பட் அவரையும் நம்ம வெளியே தூக்கி போடும் போது அந்த கட்சியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்காக தான் அந்த கட்சி வளர்ந்தது. ஓகேங்களா? அவங்க மத்தியில வந்து பெரிய ஆளா இருக்கலாம், தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது இல்லையா, அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் அண்ணாமலையோட ஜாதகம். ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட ஜாதகத்துல கிரகங்கள், அதாவது வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்துக்குமே, ஒரு கிரகம் வக்ரம் பெற்றது ஒரு பலம் தான், அது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது. ஒரு கிரகத்துக்கு மேல 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து எந்த துறையில இருக்கோ அந்த துறையில உச்சத்தை தொற்றும். ஓகே. இப்ப அவருடைய ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இல்ல, விபரீத ராஜயோகம் அவருடைய ஜாதகத்துல இல்லைங்க. விபரீத ராஜயோகம்ன்றது வந்து என்னன்னா 6, 8, 12 இது வந்து அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜாதகத்துல வந்து கெட்ட ஸ்தானங்கள். 6ஆம் இடம் கடனை கொடுக்கும், 8ஆம் இடம் தடைகளை, பிரச்சனைகளை, அவமானத்தை, விபத்தை கொடுக்கும், 12ஆம் இடம் விரயத்தை கொடுக்கும், மரணத்துக்கு நிகரான கண்டங்களை கூட விரயஸ்தானம் கொடுக்கும், பெரிய இழப்புகளை கொடுக்கும், சன்னியாசத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது 12ஆம் இடம். வாழ்க்கை, ஊரை விட்டு ஓடுறது, வெளிநாட்டுக்கு போறது, இது எல்லாத்தையும் 12ஆம், இதெல்லாம் அசுபஸ்தானம் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஏன் 12ஆம் இடத்து அசுபஸ்தானம் அப்படின்னா, ஊரை விட்டு வெளியூருக்கு போனாதான் வாழ முடியும், உள்ளூர்ல வாழ முடியாது. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தலாம். சோ உள்ளூர்ல அதாவது வெளியூர் போறது, வெளிநாடு போறதே அசுபமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து வெளிநாட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க. ராமானுஜரையும் வெளிநாட்டுக்கு போக கூடாது அப்படின்றது, வெளிநாட்டுக்கு போனா டெத்து கூட யாரும் வர மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான காலங்கள் உண்டு. ஓகேங்களா? சோ அதனால வந்து இதெல்லாம் அசுபஸ்தானம் 6, 8, 12 அப்படின்றதெல்லாம் இந்த அசுபம் தரக்கூடிய கிரகங்கள். கடன் வாங்குறது தப்பான விஷயம் அந்த காலத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி அதிர்ஷ்டம் வந்து பெருசா யாருமே இது பண்ணிக்க மாட்டாங்க. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே எதிர்பாராத விபத்துக்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்தானாதிபதி அந்த 6, 8, 12க்குள்ள மாறி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா தான் அது விபரீத ராஜயோகம். அந்த மாதிரி அண்ணாமலையுடைய ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் 8ஆம் அதிபதி வந்து சனி பகவான், 6ஆம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான், 12ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இவங்க வந்து மாறி உக்காந்தது அப்படின்ற மாதிரி விபரீத ராஜயோகம். இதுல வந்து அமலா யோகம், சுக்கிரன் வந்து அவருடைய சுய வீட்டுல இருக்கிறார், அது வந்து அமலா யோகம்னு சொல்லுவோம். அந்த 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி பலமா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஓகே.
ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிற அந்த அமைப்பு வந்து அவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட அவர் எதுலயுமே நிக்கல. ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலா அவருடைய ஜாதகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நான் இதே முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ணாமலையோட ஜாதகம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை ஜெயலலிதா ஜாதகத்துல 3 கிரகங்கள் வக்ரம். ஓகே, பட் அவரால் ஏன் வந்து இப்போதைய சூழ்நிலையில அவரால் எதுவுமே பண்ண முடியல, அரசியல்ல சாதிக்க முடியல? அதுக்கு என்ன காரணம் ஜாதகத்துல? இல்ல ஆக்சுவலி வந்து நீங்க எல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய ஒருத்தருக்கு ஜாதகம் வந்து அரசியல் ஜாதகம் இல்ல அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற ஜாதகம் அப்படின்னா பிறக்கும் போதே கோடீஸ்வரனா யாரும் ஆக முடியாது. ஓகேங்களா? எலான் மஸ்கே தெரியாது அவர் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகுவார் அப்படின்னு சொல்லி, பில்கேட்ஸ்க்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஜாதகத்துல யோகம் இருந்தாலும் அந்த நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அந்த யோகங்கள் வேலை செய்யும். ஓகேங்களா? இப்ப தெசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வேலை செய்யும். இப்போ வந்து விஜய் அப்படி ஜாதகத்தை எடுத்தோம்னா, விஜய் ஜாதகத்துல தெசா புத்திகள் இப்ப போற ஜாதகத்துல ராஜயோகம் அண்ணா இது முதலமைச்சர் ஆகிற யோகம் இருந்தாலும் அந்த நேரம் வரணும். அந்த நேரம்னா தெசா புத்திகள் வந்து வரணும். அதுவும் அந்த தெசா புத்திகள் எப்ப வரணும்? எலெக்ஷன் டைம்ல வரணும். அது பாசிட்டிவா வரணும். சோ இப்போ நம்ம உண்மையை சொன்ன போனா கூட்டம் கூடாதுக்கு முன்னாடி, நிறைய கூட்டம் கூடாதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடர்கள் விஜய் வந்து 10-11 போயிருவாரு, இந்த மாதிரி எத்தனை நடிகர்கள் வந்து போயிட்டாங்க. கூட்டம் கமலே கூட கூட்டம் வர்றதெல்லாம் நம்பி அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கமலும் சொல்லியிருக்காரு, மத்த நிறைய ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க. கூட்டம் அதிகமாக அப்படியே ஜோதிடர்கள் வந்து அண்ணா விஜய்க்கு வந்து சாதகமா பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த கரூர் விஷயம் நடந்த நிறைய ஜோசியர்கள் இது சென்டிமெண்டாவே இது ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது, இந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு இப்படியும் பேசினாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படி மாத்தியும் பேசினாங்க. சோ அப்போ இது வந்து ஜோதிட கணிப்பே கிடையாது. முன்னாடி வந்து விஜய் தான் ஜெயிப்பார் நிறைய பேர் சொன்னதெல்லாம் வந்து ஜோதிட கணிப்பே கிடையாது. அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம நிறைய ஜோதிடர்கள் தவறானது காரணம் என்ன, இன்க்ளூடிங் மீ, என்ன காரணம்னா இப்போ 2 கட்சி இருக்குது. இந்த 2 கட்சி தான் இவ்வளவு நாள் மாத்தி வந்திருக்கு. இன்னொன்னு, இவங்களுடைய ஜாதகத்துல நம்ம கரெக்டா இருக்கும். அந்த கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த கட்சிகளை பத்தி நம்ம சொல்ல முடியும். விஜயோட ஜாதகம் நெட்ல கிடைக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஒரு ரியலா நம்ம சொல்றது ஒண்ணு. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய கணிப்புகள் தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா விஜயோட ஜாதகத்தை அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரிஜினல் ஜாதகம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? அவருடைய கொடிகளை பார்த்து நம்ம கலர் கொடிகளை பார்க்கும்போது அவருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் குருவோட கலரும் ரெட் கலரும் தான் அவருடைய கொடியோட சின்னம். அது வந்து அவர் அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்றோம். ஸோ இந்த அவர் கொடி இது பண்ண கரெக்டான இந்த ஜோசியர் வந்து இந்த வாங்க இதை யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பதவி கொடுக்கறது தான் திருச்செந்தூர் முருகன் அவருடைய ஜாதகப்படி. ஸோ அதுக்காக அவர் அங்க போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய லக்னம் வந்து இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம். ஆனா கன்னி லக்னம்னா அவர் திருச்செந்தூர் போயிருந்தா நெகட்டிவா போயிருக்கும். லக்னம் மாறுறதுனாலதான் அது பாசிட்டிவா நம்ம சொல்றோம். வேற லக்னம் தெரியுது. அதனால வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய திசா புத்திகள் நடக்கும் பொழுது, அவங்களுக்கு யோகமே இருந்தாலும் திசா புத்திகள் நடக்கும் பொழுதுதான் வெற்றியை கொடுக்கும். இப்ப விஜயகாந்த் ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் விஜயகாந்த் நம்ம சொல்லல விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகல அப்படின்னா, அவருடைய ஜாதகத்துல முதலமைச்சர் யோகம் உண்டு. ஆனா அவரு நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் வந்தா அந்த நேரத்துல ஜெயிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வர திசா புத்திகள் அவருக்கு பாசிட்டிவா அமையல. ஓகேங்களா? அப்ப அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. இது வந்து அவருடைய அதாவது வந்து ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க முதலமைச்சர் ஆவாங்க, அவங்க திசா புத்திகள் நல்லா நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு யோக திசை சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு நாள் அடிச்சு தூக்கிடுவாங்க. சில பேர் திடீர்னு இப்ப வந்து விஜய் வந்து திடீர்னு வந்தாரு, திடீர்னு தூக்கிட்டாரு. அவன் திசா புத்தி பிளான் பண்ணி வந்திருக்கிறாரு. உங்களோட நேரம் ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிமா.